கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். மகாவிஷ்ணு ஸ்கூல் பீச், பரம்பொருள் ஃபவுண்டேஷன் மகாவிஷ்ணு தானே. கடவுள் சொல்கிறேன் இல்லைன்னா தியானம் சொல்லித்தரேன் அப்படின்னு நிறைய பேர் உருவாகிறாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. நம்மளும் அந்த லிஸ்ட்டில் ஒன்று தான். நம்ம மட்டும் வேறு ஆளான்னா இல்லை. ஆனால் எல்லாம் ஒன்றாயிடுவோமானா ஆக மாட்டோம். கடவுள் தான் சொல்லிடுறாங்க, நிறைய மதம், கடவுளுக்கு நிறைய தூதர்கள் வரும். ஒரு முடிவுக்கு வந்த மாதிரி சொல்லி ஒரு மதம் சொல்லுது இவர் தான் கடைசி, இதுக்கப்புறமா யாரும் கடவுளுக்கு தூதுவர் கிடையாது. பொதுவாக மதங்கள்லாம் கடவுளுக்கு தூதுவர் தேவைப்படுமா என்ன? தூது எப்போ தேவைப்படும்? இலக்கியத்திலே கூட பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு தூது சொல்கிறதுக்கு ஆள் அனுப்புவாங்க. யார் அனுப்புவாங்க தூது சொல்கிறதுக்கு? ஆண்கள் தூது அனுப்ப மாட்டாங்க, பெண்கள் தானே அனுப்புவாங்க. பொம்பளையும் தான் அனுப்புவாங்க, ஆம்பளையும் அனுப்ப மாட்டாங்க. ஒரு தூதுவர் அனுப்பிச்ச மாதிரி இப்போ ஆளாளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, கடவுள் பேசுறது அப்படின்னு ஆளாளுக்கு ஆயிடுச்சு, மதம் பேசுறதுன்னு ஒரு ஆயிடுச்சு, மதத்துலேருந்து சிந்திச்சு வேறு மாதிரி ஆயிடுச்சு. அந்த நியூஸ் 18 வர நிறைய போட்டு காமிச்சிங்கிறாங்க. எங்கேயோ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு மனுஷன் போய் பேசிக்கிறான், அவனை விளம்பரப்படுத்திட்டு அவனுடைய சேனலில் போட்டுக்கிறான். அதை பார்த்துவிட்டு வெகுண்டு எழுந்தி ஒருத்தர் எடுத்து வெளியே போட்டுக்கிறாங்க. பாராத்திரியெல்லாம் கும்மி வச்ச உடனே மறுநாள் காலையில் அமைச்சருக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டு கூட்டத்தை கூட்டி என் ஏரியாவிலே வந்து இப்படி ஒருத்தர் பேசிட்டு போனார், அவரை நான் தக்க நடவடிக்கைன்னு எடுத்து அவருக்கு பேர் தான் இப்போ பரம்பொருள். பிறகும்போதே அவருக்கு வந்து மகாவிஷ்ணுன்னு பேர் வைங்கன்னு சொல்லிடுறாங்க. அப்பா அம்மா தெலுங்குக்காருங்க, தெலுங்கு மொழியில் பிறந்துட்டு தேங்க தெலுங்கு, ஆனால் தமிழ் தமிழர் மாதிரியே பேசுறது. நாம் தமிழரில் சாட்டை வர கூப்பிட்டு வச்சு அவரை பேட்டி எடுத்து அவர் தமிழர்னு ஊர்ஜிதம் பற்றிட்டார். அவங்க சர்டிஃபிகேட் கொடுத்து ஒரு வேலையை வச்சுருக்காங்க நாம் தமிழரில். ஏதோ ஒரு இடத்துல சீட்டு பண்டெல்லாம் நாற்றி குழந்தை ஸ்டாண்டப் காமெடியெல்லாம் வந்து பேசி மற்றவங்கள மயக்க முடியும்னு ஒரு முடிவுக்கு வந்து பேசி வீட்டில் அப்பா அம்மா தேவையில்லாமங்கிறாங்க, மாமியார் தேவையில்லாமங்கிறாங்க, அவங்களெலாம் எடுத்துன்னு போயிடுங்கன்ற மாதிரிலாம். உங்கள் வீட்டில் தேவையில்லாத பொருளெல்லாம் கொடுங்கனாக்கா அது மாதிரி கொடுங்கலாம் பேசி அதை ஒரு சந்தோஷமாக எல்லோரும் கேட்டு கைத்தட்டி கலக்க போகுது யாருலாம் போய் அப்படியே வந்து ஒரு இடத்துல போய் குளிக்க போய் சாமியார் கூப்பிட்டு ஏதோ குத்து ஏதோ வாங்கின்னு வந்து ஏதோ பண்ணுகிறார். பண்ணு போகிறது இல்லாமல் இவர் என்ன பண்ணுறாரு, விளம்பரம் பற்றிக்கணும் தன்னாடின்றதுக்காக வேண்டி. இப்போ நம்ம கூட பேசணுன்னாக்கா இப்போ நம்ம சிறைச்சாலை வரைக்கும் நம்மளும் இதே மாதிரி தான் போய் வந்துக்கிறோம். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம நல்ல நோக்கத்தில் போனோம். மதம் தேவையில்லை, மதத்தை அசிங்களை சொன்னோடனே தாங்க முடியல, ஒரு மதத்துக்கு ஒரு மதத்தை எதிரி ஆக்குறாரு அப்படின்ற மாதிரி ஆகிட்டாங்க. நம்ம நோக்கம் அது கிடையாது. மடமை வேணாம், முட்டாள்தனம் வேணாம், வளர்ந்துவாங்க, கடவுள் ஒன்று தான், மதம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மத சடங்கு அவசியம் இல்லாதது அப்படின்னா அந்த சடங்கை பேசுறது தான் பிரச்சனை. இங்கே அதெல்லாம் தான்ட்டார் அவர். போயிட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் போயிட்டு ஏதோ டொனேஷன்லாம் கொடுத்து எப்படியோ உள்ளே போய் இப்போ நிறைய பேர் என்னன்னா நேற்றுலேருந்து நேற்றுலேருந்து 3 நாளாக ஊற விட்டுனுக்குறாங்க. யூடியூப்பை போய் திறந்தால் நாம எதை போய் பார்த்தாலும் ஃபஸ்ட்டு எதிராக வருதுன்னா பரம்பொருள் ஃபவுண்டேஷனு, பரம்பொருள் இது பண்ணிட்டாரு, சேனல் ஆன் பண்ணாக்கா சன் டிவியில் மாறி முக்கிய செய்தி பார்த்துக்கிறீங்களா? கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி ரூபாய் செலவு பண்ணால் தான் இவ்வளோ பெரிய விளம்பரம் கிடைக்கும். அந்த மனிதனுக்கு மிகப்பெரிய விளம்பரம். அதில் நம்மளும் ஒரு ஆள் இப்போ இல்லை. இப்போ நமக்கு தெரிஞ்சவங்கலாம் தெரியாதவங்க கூட பார்ப்பாங்கல்ல, யார் அது பரம்பொருள் ஃபவுண்டேஷன் போய் பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்களா? நேச்சர் தானே, இருக்கட்டும். அங்கே போய் பாவ புண்ணியம் வர பேசி பாவ புண்ணியத்தில் வந்து மாற்றுத்திறனாளியாக பிறகுதெல்லாம் ஜென்மத்தில் நல்லா புரிஞ்சுங்க. புண்ணியம் செய்யறதுனால கூட நீங்கள் மாற்றுத்திறனாளியாக பிறப்பீங்க. இதில் இயேசுநாதர் சொல்லி வச்சுருப்பார், நீ 2 காலோட வந்து நரகத்தில் வாழ்கிறத விட 1 காலோட சொர்க்கத்தில் இருக்கலான்னு இருப்பார். பிரச்சனை கை காலுக்கு ஊனெல்லாம் பிரச்சனை கிடையாது. 2 காலோடு நீ எங்கே இருக்க வேண்டியது இல்லை. நரகத்தில் இருந்து பயன் கிடையாது. 2 கால் உனக்கு இருந்து என்ன கிடையாது. பாட்டு நம்மால் சினிமா போட்டே ஆயிட்டான். ஊனம் இங்கே ஊனம் யாருங்கோ, உடம்பில் இல்லை குறைகள் எல்லாம் ஊனம் இல்லைங்கோ. அப்படி தான் நமக்கு சொல்ல முடியாது. திடீர்னு நாளைக்கு கந்திரம் போயிடும், கை கால் வராமல் போயிடும். நம்மள எத்தனையோ பேருக்கு பெராலிசிஸ் அட்டாக் வந்துச்சு. பிறப்புலேயே அவங்க ஊனமாக இருந்தாலும் நமக்கு எப்போ ஊனமாகணும் யாருக்கும் தெரியாது. வயசாகி சாப்பிட்றவங்கலாம் எப்படி நல்லா அப்படியே ஆரோக்கியமாக சாப்பிட்றாங்க கிடையாது. கண்ணுக்கு அதெல்லாம் கெட்டு ரிப்பேர் ஆகி முள்ளில் முடுக்கு போய் இல்லை. நம்ம கொஞ்ச நேரம் அனுபவித்தா ரொம்ப நாள் அனுபவிக்கிறாங்க.
அவங்களுக்காக இறக்கு பண்ணோம், அவங்க நல்லா இருக்கணும்னு. இவர் பாட்டுன்னு பாவம் பண்ணினா இப்படி வர பேசி அங்கே கூட்டத்தில் வர பேசினோடனே அங்கே ஒரு மனுஷன் சங்கர்னு ஒருத்தர் கேட்டு அதை இவர் வீடியோவில் போட்டு அதை போய் பார்த்துட்டு தான் சொன்னாங்க. யாரும் அன்றைக்கே கேட்டு அன்றைக்கே பேசி அன்றைக்கே எல்லாம் முடியல, ஆற போட்டு தான் உறவு விட்டு தான் இருந்தது இந்த விஷயம். ரொம்ப நாளாக பேசி பேசி இப்போ எடுத்துன்னு போய் சிறைச்சாலையில் போட்டாங்க. 15 நாள் ரிமாண்ட் போட்டு உள்ள 20ஆம் தேதி வரைக்கும் தள்ளி வழக்கெல்லாம் போட்டாங்க. சர்ச்சைக்குரிய பேச்சு, சர்ச்சைக்குரிய பேச்சு. இப்போ விளம்பரம் ஆகி வெளியே வந்து மனுஷன் அதை என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, இன்னும் அவனுக்குன்னா அவன் இப்போ நிறைய பேர் தேடலாம். இப்போ அந்த மனுஷனை தேடுவாங்க. அடுத்தது யாருக்கு தெரியும்? பாவ புண்ணியம் இருக்குதுன்னு நினைக்கிறவங்க இப்போ தேடுவாங்க தானே. எல்லா மதமும் பாவ புண்ணியம் பேசுது, எல்லா மதத்துலேயும் பாவ புண்ணியத்தை பற்றி. ஒரு மனுஷன் சொர்க்கத்துக்கு தான் வரணும், சொர்க்கத்தை நோக்கி தான் இருக்கணும், இந்த பிறவியில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அடுத்த பிறவி உங்களுக்கு நல்லா இருக்கும், அப்படி தானே. உலகம் நமக்கோர் சந்தை மடம், வருவோரும் போவோரும் தங்கும் இடம், அப்படித்தானே. என் பாவம் புரண்டு ஓடி, என் பாவம் புரண்டு ஓடி, அது புரண்டு உரண்டு ஓடி மறைந்து போனது. பார்த்துக்கிறீங்களா? ஆமாம், ரத்தத்துலேயே பாவத்தை கழுவுவாங்க. இப்பெல்லாம் பாவத்தெல்லாம் கழுவ முடியாது. முதல்ல பாவம்னா என்னன்னு முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். புண்ணியம் என்னன்னா என்ன பண்ணணும்? நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம பேசுகிற பேச்சு உண்மைதானா நமக்கு தெரியணும். நம்ம பேசுகிறோம்ல அந்த பேச்சு உண்மைதானான்னு யாருக்கு நமக்கு புரியணும். நம்ம பேசுகிற பேச்சு நமக்கு புரியாமல் பேசுங்கிறமேன்றது என்ன தான்? பாவம் செய்யாதிரு மனமே கோபம் கொண்டே யமன் கொண்டோடி போவான். சித்தர்களும் மதம் தான்ன்றது இல்லை, சித்தர்களும் என்ன தான் சொல்லிடுறாங்க, பாவ பண்ணினா நல்லா புரிஞ்சு வச்சணும். மாற்றுத்திறனாளி பிறகு பாவத்தினாலாம் கிடையாது. அவங்க அப்பா அம்மா செய்கிறது, இங்கே அவங்க வேலை செய்யும்போது உடல் உறவு கொள்ளும்போது ஏற்படுற பிரச்சனைங்க, பிழைங்க, தேவையில்லாத கர்ப்பம் கழியணுன்னு மாத்திரைங்க போட்டு பிள்ளையை பெற்றுக்கிறது, இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. நீங்கள் நேரடியாக என்ன சொல்ல முடியாது. அதெல்லாம் வெளியே யாருக்கும் தெரியல. இந்த புள்ள வானான்ட்டு மருந்தை போட்டு அப்புறமா அது கர்ப்பத்திலையும் கல்யாணம் கோணில் வானலமாகி அந்த காலத்துலேயே அஷ்டவக்கரன்னு ஒருத்தர் வந்துருக்கிறாரு. அவர் ஒரு மாற்றுத்திறனாளி தான். 8 இடத்துல வளைவு, லிம்பிக் சிஸ்டம்லாம் வளைஞ்சு போயிருந்தது. அதனால் என்ன சொல்ல முடியாது. துர்ராசனர் ஒன்றும் நல்ல கண்ணு தெரிஞ்சு நல்லா இதெல்லாம் இல்லை. காந்தாரி அதுக்காகவே கண்ணை கட்டினாங்க. இது மாதிரி கதையெல்லாம் நம்ம பார்த்து வச்சுக்கிறோம். இந்து மதத்திலேயே கூட இது மாதிரிலாம் சொல்லி வச்சுக்கிறாங்க. அது பிரச்சனை இல்லை. அந்த பக்கம் போனது மாற்றுத்திறனாளிகள்னால் அப்போ என்னென்னா ஒரு குழந்தை பேசுது. 94 பிறந்தது அந்த குழந்தை, சின்ன பிள்ளை தான். அந்த குழந்தைக்கு ஏதோ புரிஞ்சிச்சு, பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை, விளம்பரம் ஆகணும், நடுத்துட்டு பணம் சம்பாதிச்சினே வந்தது. ஈஸியாகிடுச்சு. 10 காசு நாங்கள் செலவில் ஒரு மாத்திரை செஞ்சு 10 ரூபாய்க்கு விற்போம். எங்களுக்கு 90 காசு லாபம் வந்தால் போதும், 9 ரூபா உங்களுக்கு தான், 1 லட்ச ரூபா கொடுக்கும், மாதம் 10,000 ரூபா கொடுக்கும் சேர்த்து வச்சுருந்து. ஜெயராம் பாபுன்னு ஒருத்தர் இங்கே ஹோட்டலில் தங்கியிருந்து செத்தும் போயிட்டாராம்மா. அதில் இந்த குழந்தையும் ஒரு குழந்தை. திரும்ப அது கேஸ் எடுத்து அதை பண்ணுவாங்களான்றதுல இதை விளம்பரப்படுத்துங்கன்னே வர ஒரு சேனல். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆளுக்கு கடவுள் இல்லைன்னு ஒரு கூட்டம் இருக்குது. கடவுள் இல்லை அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்குது. இந்த கடவுள் பற்றி பேசுகிறவங்களாம் இந்த சமூகத்தை என்ன பண்ணுறாங்கன்னு கவனிச்சுன்னு இருக்கும். கடவுள் இல்லைன்ற ஒரு கூட்டம் கவனிச்சுன்னு தான் இருக்கும். தப்பும் கிடையாது. இருக்குதுன்றதுக்காக இஷ்டத்துக்கு பேசுறதுன்னா இல்லை. எங்கள் சித்தர்கள் தான் 5,000 பேர் இல்லை 5 லட்சம் பேர் எனக்கு அனுப்பிச்சி வச்சுருக்காங்க சப்ஸ்கிரைபரானா. எனக்கும் தானே சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க 5,000 பேர். ஆனால் எந்த சித்தரும் இல்லைன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. முடியுது தானே. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னாக்கா நீங்கள் அங்கே இங்கெல்லாம் பிட்டிஷன் கொடுக்குவானா நீங்கள் என்ன பண்ணுங்க, பரம்பூரில் போய் கூப்பிட்டு உங்கள் ஸ்கூலில் பேச வச்சிங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிரோன்னே சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு நிலமை. என்ன புரிஞ்சுன்னு என்ன பேச வராங்க உங்களுக்கு நான் நிறைய வாட்டி சொல்லுங்கிறேன். ஆன்மீகம்னா என்ன, முதல்ல கடவுள்னா என்ன, இந்த மத புத்தகங்கள்லாம் என்ன சொல்லுது, மதம் மறப்போம்னு சொல்லிட்டு கடவுள் வரைகிறதுன்னு சொல்லுங்கிறானே இந்த லூஸு. நான் இந்த பக்கம் என்ன பண்ணுறதும் இல்லை, பேசுறதும் இல்லை, சிந்திக்கிறதும் இல்லை, யோசிக்கிறதும் இல்லை. நான் ரொம்ப ஆழமாகவும் சொல்லினுங்கிறேன். நான்னா 3 ஆளானது. 1 மனம், 1 உடல், 1 உயிர். இங்கே ஆன்மான்லாம் ஒன்று இல்லைன்ட்டு நீங்கள் ஆன்மாவை கவனிச்சிட்டு உடம்பையும் மனசையும் கவனிக்கலனாலும் ஒரு உருப்பட மாட்டீங்க. நீங்கள் உடம்பை கவனிச்சின்னு ஆன்மாவையும் மனசையும் கவனிக்கலனாலும் உருப்பட மாட்டீங்க. நீங்கள் மனசை கவனிச்சின்னு ஆன்மாவையும் உடலையும் கவனிக்கலனாலும் உருப்பட மாட்டீங்கன்னு அந்த குழந்தை. அந்த குழந்தைக்கு என்ன புரிஞ்சிச்சு, பாவம் அந்த குழந்தை ஏதோ பேசி பணம். கடவுள்னாவே நிறைய பேர் பயந்து குத்துறவங்களாங்கிறான். நீங்கள் கடவுள் வேஷம் போட்டிங்கனாவே பெரிய இல்லை. நீங்கள் கடவுள் மாதிரி ஒரு வேஷம் போட்டு போனீங்கன்னாவே, எங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் டைமில் வருவாங்க. இப்போ கூட இருக்குது. இந்த ஆஞ்சநேயர் மாதிரி, சீதை மாதிரி, ராமர் மாதிரி பராசக்தி பத்திலே காமிச்சு வச்சுருப்பாங்க. தேசம் ஞானம் கல்வி ஈசன் பூசை எல்லாம் காசு முன் செல்லாதடி பார்த்துருக்கலாம். கற்சிலையும் கற்பனையும் கண்டு அதன் கட்டழகிலே மயக்கம் கொண்டு.
அற்புதம் என்று நினைந்து விற்பனை செய்யாதே மதியே, மனம் நினைக்கும் விதத்தில், அதெல்லாம் அப்போதுலேருந்தே ரொம்ப காலமாக இது நடந்து தான் இருக்குது. மத விமர்சனம்னா இந்த மதம் இந்த மதம்லாம் கிடையாது. பேச்சு சுதந்திரம் எல்லாருக்கும் இருக்குது. இங்கே பேச்சு சுதந்திரம் பற்றின பேச்சியும் இல்லை. ஒரு பள்ளிக்கூடத்தில் என்ன நடத்தணுமோ கூப்பிட்டு வச்சு ஒன்று கும்மி அடிக்கிறது, அவர் யாருன்னு தெரியல, அவர் சொல்லவும் இல்லை, ஹைலைட்டும் பண்ணல. யாரோ கூப்பிட்டு தானே உள்ள உட்கார வச்சு அந்த மனுஷனை பேச வச்சுருப்பான். கேட்குறாரு, நீ சிஏவோட அறிவாளியா, ஞானம் பெற்றவரா, என்னையா அதுக்கு கூப்பிட்ட? புருஷன் சொல்லுவானா கர்மாவை, பொண்டாட்டி சொல்லுவானா, மாமா சொல்லுவாரா, நான் தான் சொல்லணும்? கர்மத்தை பற்றின விளக்கத்தை யார் தான் சொல்லணுமா? பேட்டன் ரைட் வாங்கி வந்துட்டுக்கிறாரு அவர். பாவ புண்ணியத்தை பற்றி சொல்கிறதுக்கு யார் தான் வேணும்னு நினச்சிங்கிறாரு. அந்த ஸ்கூலில் பாவ புண்ணியத்துக்கு பேசுறதுக்கு நான் கூப்பிட்டாங்க, தம்பி வாங்க, நீங்கள் என்ன பேச சொல்கிறீங்களோ நான் பேசுவேன். காண்பது எல்லாம் அணுக்களின் தொகுப்பேன்ட்டான் ஒருத்தன், காண கடவுளாகி போயிட்டான் ஒருத்தன். நீங்கள் என்ன சொன்னாலும் நான் பேசுவேன். மிச்சர் ஸ்வீட்லாம் சாப்பிட்டுனே பேசிக்கிறான் மனுஷன். ஆனால் என்ன வேணால் பேச முடியும்னு ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. அப்போ மனிதனை என்ன பண்ணலாம் மனுஷன்னா, என்ன வேணால் பேசியும் நாட் ஒன்லி பரம்பொருள்லாம் கிடையாது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த பேசுகிறாங்கல்ல மேடையிலலாம் பேசுகிறாங்க, இந்த மோட்டிவேஷன் கிளாஸ்லாம் நடத்துகிறாங்க, எங்கேயும் நீங்கள் போகிறீங்க, ஒருத்தர் பேசுகிறாங்கல்ல, அவங்க பேசும்போதே நீங்கள் எதிர்த்து கேள்வி கேட்குற உரிமையோடு இருக்கணும். நம்பர் 1. இல்லை நீங்கள் யூடியூப்பில் வந்துச்சு அங்கே போய் பேச முடியாது. எதிர்த்து கேள்வி கேட்க சொல்லிட்டு யூடியூப்பில் போயிட்டு போட்டு ப்ளே பண்ணிட்டு கேட்டுருந்தீங்கன்னா பதில் யாரும் சொல்ல மாட்டாங்க. கமெண்ட் எதாலும் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. கேள்வி இருக்குதுன்னு சொன்னால் அந்த கேள்விக்கு பதிலாக அவருக்கு கொடுக்கறதுக்கான ஒரு ஃபோன் நம்பரோ அதுக்கான பதிலோ திரும்ப பேசுறதுக்கோ அவர் என்ன பண்ணோம் இருக்கணும். அப்படின்னா என்ன பண்ணாதீங்க நீங்கள் அதை. அந்த மாதிரி டிவி, அந்த மாதிரி சேனல், அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்க்காதீங்க. தப்பு, குற்றம் உங்களுது, அவங்களது இல்லை. அவங்க பணத்துக்காகவோ புகழுக்காகவோ விரும்பமாகவோ இல்லை புரிஞ்சுதான் நினச்சதுனாலேயோ கூட என்ன பண்ணுவாங்க, அவங்க பேசுவாங்க. மோட்டிவேஷனல் கிளாஸ் பேசுறதுன்றது எல்லாரும் பேசுறதுன்னு ஆயிடுச்சு. ஈஸி வர இப்போ மேடையில் ஏறி உட்காந்துன்னு பேசுறது ஒரு பெரிய விஷயமா? அதில் வர கொஞ்சம் தைரியம் வந்துச்சுன்னா விஷயம். பேசுறதுக்கே முடியாதவங்க கூட்டம் ஒரு கூட்டம் இருக்குது. மேடம் மேலே ஏறி நின்றவொடனே ஒதுறுத்து பேச முடியாது உலன்றதெல்லாங்கிற வருகிறாங்க. அப்படி தானே வாய்ப்பு குத்த மேலே ஏறி போய் என்ன பண்ணுவாங்க? ஆமாம், 1330 குறளுக்கும் ஒரே புக்கில் மனப்பாடம் பண்ணிட்டா எப்போ பார்த்தாலும் அதையே சொல்லுது. 1330 குறளுக்கும் ஒரே புக்கில் விளக்கம் கொடுத்துக்கிறாரு. திருக்குறள் ஒரு புக்கு தான், அதில் 1330 பாட்டு தான் இருக்குது. அது ஒரே புக்கில் கொடுக்க முடியும்? 10 பாட்டாக பிச்சு போட்டு இருக்க முடியும்? ஒரே புக்கில் கொடுத்துக்கிறாரு. ஒரு வாட்டி சொன்னால் போதா தான் என்ன, வாரம் அதையே சொல்லுவோம் நாங்கள். புரியுதா ஐயா? கொடுத்துக்கிறாருல ஒரே புக்கில். என்ன தப்பு கிடையாது. மேலே ஏறி பேசும்போது நம்ம என்ன செய்யணும், நமக்கு என்ன பண்ணுறது இல்லை தெரியுதில்ல. ஆனால் அதில் கான்சியஸாக பேசுகிறாங்கன்னா விசேஷம் தானே. உங்களால் பேச முடியல, ஒருத்தர் பேசுகிறதா நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க? அவர் விசேஷமாக தான். இப்போ நீ ஒரு கேள்வி கேட்டால் நான் ஒரு கேள்வி கேட்டு உன் பேரை சொல்லுன்றாரு. இப்போ அங்கே ரூமில் யாரும் போயிட்டாலும் பேசவே மாட்டாங்க. சிறைச்சாலைக்குள்ளே யாருன்னா பேசுவாங்களான்னா இல்லை. நம்மளும் அது மாதிரி அனுபவிச்சு தான் வந்துக்கிறோம். பாவம் செஞ்சால் உள்ளே போன சிறைச்சாலைக்கே, பாவம் செஞ்சா புண்ணியம் செஞ்சால் கூட சிறைச்சாலைக்கு போவோம். அப்போ மாட்டு தண்ணியாக பிறந்தாக்கா புண்ணியம் செஞ்சால் கூட நடக்கும். கண்ணு தான் குற்றம் செய்ய முடியும். கண்ணுலனா குற்றம் செய்ய முடியாது. கைகால் இருந்தால் தான் கொலை செய்ய முடியும். கைகால் இல்லைன்னா கொலை செய்ய முடியாது. பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்காக கூட நான் என்ன வாங்கிருக்கலாம். அதனால் அதெல்லாம் தப்புலாம் சொல்ல முடியாது. அது ஒரு தனித்திறன். அந்த மனிதன் கண்ணு கம்மியாக தெரியும், குறைபாடு உள்ள ஒரு மனிதனாக இருந்தாலும் பேராசிரியர் வரைக்கும் படிச்சுட்டுக்கிறாரு. தமிழ் படிச்சுட்டு வாதியராக வந்து பாடினத்திங்கிறார் பள்ளிக்கூடத்தில். அப்போ அவரை பார்த்து நம்ம இலக்காரமாக உருவு கண்டிகள்னு நிறைய வாட்டி சொல்லி போயிடுறாங்க. நான் ஆன்மீகம்னா முதல் 10 திருக்குறள் மட்டுமே போதுன்றேன். உள்ளெல்லாம் வேணாம். அது உள்ளெல்லாம் 3000 10 திருக்குறள். கோயில் பொறியில் குணமில்லை உள்ளெல்லாம் சொல்கிறாரு. பொறியின்மை யாருக்கும் இழுக்குன்றலாம் சொல்லிச்சு. அதெல்லாம் வேணாம். ஃபஸ்ட்லேயே சொல்கிறார், கோயில் பொறியில் குணம் கிடையாது. அப்போ குணம் தாண்டா சிறப்பாக இருக்கணுன்றாரு. மனுஷனுக்கு என்ன இருக்கணும்? ஒன்றும் எதிராளி முட்டாளுன்னு நினச்சிடக்கூடாது எப்பவுமே. நீ எல்லாரையும் இந்த உலகத்தையே ஏமாற்றலாம், உன்னை ஏமாற்ற முடியாது. ஒரு மனிதன் யாரை ஏமாற்றிக்க முடியாதுன்னா தன்னை ஏமாற்றிக்க முடியாது. நீ எங்கன்னா போய் சிக்கலில் மாட்டிப்ப. நீ எல்லாருக்கும் போய் சொல்லி போயிச்சிடலாம். ஆனால் உனக்கு என்ன பண்ண முடியாது? உனக்கு பொய்யா இருக்க முடியாது. உன் மரண காலங்களில் உனக்கு புரியும். நீ செய்கிறது என்ன மாதிரியான தப்பு செஞ்சால் நீ என்ன மாதிரி வாழ்ந்துங்கிறன்னு உனக்கு தெரியும். தெரியாமலாம் போகாது. நான் எதுவுமே தெரியாமல் செஞ்சிட்டேன்னு சொல்லலாம். எந்த தனிநபருக்குமே தன்னைக்கு தானே தெரிய வைக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை கடவுள் கொடுப்பார். கடவுள் இருக்குது. நீ புரிஞ்சுக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை கடவுள் உனக்கு கொடுப்பார். நீ நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் சரியாகவும் வாழ்ந்தியானா எது சரி எது தப்புன்றது உனக்கு உணர்த்துறதுக்கான சந்தர்ப்பம் உனக்கு கட்டாயமாக கிடைக்கும். அப்போ பாவம் எது புண்ணியம் எதுன்னா, நான் என்னை சரியாக வச்சுக்கலைன்னா நான் பாவம் செஞ்சேன். நான் என்னை சரியாக மகிழ்ச்சியாக வச்சுக்கிறேன்னா நான் என்ன பண்ணேன்? புண்ணியம் செய்கிறேன். இவ்வளோதான். பாவ புண்ணியம்னா புக்கெல்லாம் படிக்கக்கூடாது.
யாருக்கிட்ட போய் பாவம் எது புண்ணியம் எதுன்னு கேட்கக்கூடாது. அப்படித்தானே? அந்த அளவுக்கு அந்த புள்ள அவ்வளோ மேக்கப் பண்ண வந்துக்குது. அதை போய் பார்க்கலன்னா பாவம் இல்லை. 1 மணி நேரமாக மேக்கப் பண்ண ஒரு புள்ள அவ்வளோ கஷ்டப்பட்டு நந்து போகுதுன்னா அதை திரும்பியோ அதை பார்க்காமே போகிறேன்னா நீ என்ன பண்ண? பாவம் பண்ணியா புண்ணியம் பண்ணியா யோசிச்சு பாரு. இல்லை என்ன செக்ஸ் பேசுகிற, செக்ஸ் இல்லை, அந்த மனுஷன் அதையும் பேசுகிறான். 1.5 மணி நேரம் பண்ண முடியும். ஐ ஆம் நாட் வெர்ஜின். கல்யாணம் ஆகாமே சொல்கிறான் தைரியமா மேடையில். சாட்டை முருகன்கிட்ட போய் பேட்டி கொடுக்கும்போது சொல்கிறான் நான் ஒரிஜினல் இல்லை. அவர் ஒன்று நான் ஒரிஜினல்ன்றாரு. அவன் பிள்ளை யாருடா பேசுதுன்னு ஒரு கேள்வி கேட்குது. இல்லை எவ்வளோ அசிங்கம் வரேன் அங்கே கேட்க முடியாது. இந்த மனுஷன் நான் ஒரிஜினல்ன்றான். யாரு? கல்யாணம் ஆகாத ஒருத்தன் என்ன சொல்கிறான், நான் வந்து ஒரிஜினல் கிடையாது, நான் கன்னித்தன்மையோடு இல்லைன்றான். ஆனால் நான் கன்னித்தன்மையோடு இருக்கிறேன்றான். அப்போ பிள்ளை எப்படி அவனுக்கு வந்து ஒரு கேள்வி தானே? தில்லு தான். நான் ஒரு உசுதான்னு ஒரு தைரியமாக சொல்ல முடியுது பாரு ஒரு ஆளால். பெரிய விஷயம் தானே? இப்போ இந்த ஒன் வே டாக்கில் நீங்கள் என்னென்ன பண்ணிக்கலாம்? பின்னாடி போயிட்டே இன்னும் ஒன்றா எடுத்துக்கலாம். யாரோடது? உங்கள் திறமை தான். இப்போ நான் பேசுறதுலேருந்து என்ன பண்ணலாம்? நான் பேசுனது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதம் இல்லை, அது கடவுள் தான், ஒன்று தான். மதம் தேவையில்லை, சடங்கு தேவையில்லை. சடங்குனால ஒன்று நீ பெரியெல்லாம் ஆக முடியாது. நீ மதம் சொல்கிறபடிலாம் நடக்கிறதுனால ஒன்று நீ சின்ன ஒழுக்கமானவன் கிடையாது. பிற நலம் பேணி நான் வாழ்கிறவன் தான் ஒழுக்கமானவன்னு நான் சொல்ல வந்ததை கட் பண்ணி என்ன பண்ணேன்? இந்த மதத்துக்கு எதிராக பேசினாருன்னு. நான் எல்லா மதத்துக்குமே எதிராக பேசியிருந்தேன். அதையும் அவன் ஒரு சிலர் சொன்னானுங்க. அதனால எல்லா மதத்தையுமே போட்டு அசிங்கப்படுத்துறாருன்னு சில பேர் சொன்னாங்க. உண்மை அப்படித்தான். நான் எல்லா மதத்தையுமே தான் அசிங்கமாக பேசுகிறேன். உண்மை தானே? ஒரு மனுஷன் பார்த்துட்டு அவன் மனுஷனை தாழ்ந்தவன்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அவன் எப்படி சிறந்தவனாக இருக்க முடியும்? என்னை பார்த்து ஒருத்தன் செருப்பு போடாதுன்னு சொல்கிறான்னா அவன் பைத்தியமாக இருக்கணும், லூஸாக தானே இருக்க முடியும். மரியாதை காலில் செருப்பு போடாதில் இருக்குது இல்லை? உள்ள மனசு என்ன சொல்லியா வாங்கய்யான்னு சொல்லினே உள்ளுக்குள்ளோ என்ன நான் சொல்ல முடியும்? சொல்லலாமா இல்லையா? உள்ள என்ன சொல்ல முடியாது, வெளியே என்ன பண்ண முடியாது மனுஷனால். அப்போ மதிப்பு எங்கே? வெளியவா உள்ளவா? அப்படியே ஐக்கியமாக வாழ்கிற மாதிரி நடிக்கலாமா இல்லையா? அப்படி ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி நடிக்கலாமா இல்லையா? நடிக்க முடியும். மனுஷனுக்கு மட்டும்தான் நடிக்க முடியும், மற்ற விலங்குகளால். அதுவும் கூட கற்றுக்குச்சு. சில விலங்குகள்லாம் நடிக்க கற்றுக்குது. ட்ரைனிங் பண்ணுற வீட்டு நாய்ங்களாம் நடிக்கும். வீட்டில் இருக்கிற நாய்ங்கெல்லாம் இது இல்லை. எஜமா இருக்கும்போது யாருன்னா வந்தானா கொலிக்கும். எஜமா உள்ளகிறாருன்னு வச்சிங்களேன், தூங்கினுக்கிறாரு இல்லை உள்ளகிறாருன்னு வச்சிங்களேன், எவன் வந்தாலும் கம்முனே இருக்கும். நாய்க்கு தெரிஞ்சிச்சு. ஏன் கோழி இல்லைன்னா சோறு சரியாக போட மாட்டான் இந்த நாய் புரிஞ்சுக்கிச்சு. நாய்க்கு புரியுது. நான் சொல்கிறது உங்களுக்கு தமாசர் உண்மை. ஒரு திருட மாதிரி உள்ளே போயிட்டு திருட்டு வந்துக்கிறான். என்ன அப்படின்னு கேட்டுக்கிறான் அந்த நாய்கிட்ட. என்ன நீ எப்படி விட்ட? அந்த திருடங்கிட்ட போய் என்னென்னவோ உன்னை நான் கேஸெல்லாம் கூட வாபஸ் பண்ணுறேன், எப்படி நீ உள்ளே வந்த? அந்த 3 நாய் மோசமான நாயாச்சு, எப்படி உள்ளே வந்த? ஒன்றும் இல்லை, நெய்மத்தி மீனுன்னா. நெய்மத்தி மீன் தான், வேறு ஒன்றும் கிடையாது. 2 நாள் போட்டேன், அல்மாவை விட்டுச்சு. உன் ஃப்ரிட்ஜிலேருந்து தான் சேர்த்து போட்டான். நான் அதை அந்த மீனை கூட எங்கே தான் எடுத்து போட்டுக்கிறான் அவன் ஃப்ரிட்ஜில் தான். போய் நாய் மீன் போய் எடுத்துக்கிறான். வீடு எஜமா நாய் மீன் போய் இவ்வளோ மோசம் பண்ணிட்டே நீ, உனக்கு இப்படிலாம் பண்ணு. அந்த நாய் சாப்பிடாம செத்துச்சு. நடந்த கதை இது, உண்மையிலே நடந்த கதை. ஐயச்சி, நம்ம இவ்வளோ அசிங்கமாவா நடித்தோம்? ஒரு நெய்மத்தி மீனுக்கு விலை போயிட்டேன்னு அழுதான் இருந்தாலும் அந்த நாய்கிட்ட போய். புரியுதா? மலையாள கதையிலேருந்து வந்தது இது. புரியுதா? அப்போ விலங்குகள் கூட என்ன தெரியுதே, மனுஷனோட பழகிற விலங்குகள் கூட என்ன ஆகிடுதே, நடிக்க தெரியுது. அப்போ கடவுள் தெரியும், இந்த கடவுள் பற்றி பேசுறது அப்படின்ட்டு. ஒரு சேனலில் ஒருத்தன் சொல்கிறான், இருந்தாலும் வெளியே வந்தால் இன்னும் கோடீஸ்வரன் ஆகிட போகிறாரு, அதுக்கான வழி ஊரெல்லாம் தெரிஞ்சிச்சு. நாங்கள் ஒரு சேனல் நடத்துகிறோம், ஒரு சாமியார் தப்புன்னே சொல்லுவோம், ஆனால் ஃபோன் பண்ணி அட்ரஸ் கேளுங்க, அட்ரஸ் கொடு, நாங்கள் பார்த்துட்டு ஒரு நல்லவராக கேட்டுறோம், எங்கள் வேலை இதுன்ட்டு. இங்கே வந்துட்டுலாம் போனவங்களாம் கொடுக்குறாங்க பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு. நெத்தியில் வச்சு அவங்கன்னா ஒரே ஊந்துடுறாங்களா, அந்த தூக்கிடுறாங்களே. அதை இன்னொருத்தர் வேறு சொல்லிட்டார். இன்னொரு சேனலில் வந்து திடீர்னு வந்து கையை நெத்தியில் வச்ச பின்ன பதட்டப்படாமல் என்ன ஆவாங்கன்ட்டார். இப்போ மொத்தமாக என்ன ஆகுதுன்னா, 3வது கண் விழிப்பே தப்போ, 3வது கண் விழிப்பே இல்லையோ, வெளிச்ச உடம்பே இல்லையோ, ஆன்மீகமே பொய்யோ, பாவ புண்ணியமே இல்லையோன்னுலாம் ஆக முடியாது. பாவ புண்ணியம்லாம் இருக்குது, நல்லா புரிஞ்சு வச்சணும். பாவ புண்ணியம் இருக்குது. நீங்கள் பண்ண புண்ணியத்தினால நீங்கள் கோடீஸ்வரன் ஆகிடுவீங்க. நீங்கள் பண்ண பாவத்தினால நீங்கள் என்ன ஆகிடுவீங்க? கோடீஸ்வரன் ஆகிடுவீங்க. ஆல்மா வண்டியை வேறு யாரோ ஓட்டு நிற்பான். வண்டின்னு நான் சொல்கிறது எல்லா வண்டியும். நீ ஏன் கோடீஸ்வரன் ஆன? உன் தலையத்து என்ன? நீ வண்டி ஓட்டக்கூடாதுரா. கோடீஸ்வரன் எதுக்கு? நீ என்ன நினச்சிக்கிற? இப்போ புண்ணியம் பண்ணி கோடீஸ்வரன் ஆகிட்டு நினச்சிக்கிறியா? நீங்கள் பெரிய மினிஸ்டரானதே பாவம் பண்ணதுனால இருக்கும். யாருக்கு தெரியும்?
ஏன் நீங்கள் நிம்மதியாக பேரக்கூடாது? தலையெழுத்து உங்களுக்கு கதவு வெளியே இருந்து தட்டுவாங்க. அப்பாயின்மெண்ட் டைம் ஆயிடுச்சு, என்ன பண்ணுகிறீங்க? இன்னும் 2 நிமிஷம் உட்காந்தா நல்லா இருக்கும் பொழுதுன்னு உட்காந்துருப்பாங்க. ஏந்து வாடா, அவர் புண்ணியம் பண்ணுவார் அவரு. அதனால் நீங்கள் பாவம் பண்ணா இது கிடைக்கும், புண்ணியம் பண்ணா எல்லாம் பார்க்கறது தான். வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறத நடிக்கிறவங்களெல்லாம் நான் சந்தோஷமாகறாங்களா என்ன? உள்ள ஆயுறேன் வெளியே சிரிக்கிறேன், நல்ல வேஷம்தான் வெளுத்து வாங்குறேன், அவ்வளோதான் வாழ்க்கை. அப்படிதாங்கிறான் மனுஷன். பக்கா நடிகர்கள் இல்லை, ஐயோ வலிக்குது நல்லா. சொரியாசிஸ் பேஷண்ட் ஒருத்தன் புல்கை சட்டை போட்டு பேசிக்கிறான். அவங்க முடியுமா என்ன? முடியாது. ஏன்? எல்லாம் சர்க்கரை, காஞ்ச மிளகா சர்க்கரை, உப்பு சர்க்கரை எல்லாம் உள்ள போனா என்ன தான் ஆகுது? சர்க்கரை. ஐயோ ஏன்டா நீ நக்கிற? புரியுதா? இந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷன் தான் உங்களை ஏமாத்திக்கிறான்னு நினச்சிருக்காதீங்க. நாட்டில் நிறைய பேர் என்ன பண்ணுகிறானுங்க, உங்களை அசிங்கப்படுத்துறானுங்க. அங்கே போய் உட்காந்து என்ன பண்ணுகிறீங்க? இங்கே சிவயோகி கிட்ட வந்தால் தான் நீங்கள் சிரிக்கலாம், கொண்டாடலாம், பேசலாம், எதிர்த்தெல்லாம் பேசிக்கலாம். வேற எங்கன்னா போனீங்கன்னா வாய் கட்டி வாய் மூடி கை கட்டி யார் முன்னும் இல்லாதவன். நீங்கள் வந்து நான் பொல்லாதவன் பார்த்துக்கா. நீ கம்முனதை விட நான் விட மாட்டேன். என்ன பார்த்துக்கிட்டே வீடியோ பார்த்து என்னாச்சு உனக்கு? எதனா அதில் தோணுச்சா? நம்ம என்ன பண்ணுவோம் கேள்வியை? ஆமாம், எத்தனை வா வெளியே வரணுவோம், கேட்போம், பேசு. அப்போ தான் நான் என்ன பண்ண முடியும்? உனக்கு ஏதோ ஒன்று உணர்த்த முடியும். லூசுங்க போய் அங்கே இன்னும் பேசிட்டாங்கன்னு ரங்கராட்டினம் விட்டுனுக்குறான், இன்னும் கூட விட்டுனுக்குறான். 4 புக்கை பச்சுவிட்டு வந்து பேசிக்கிறானுங்க. எல்லாம் சுய அனுபவமே கிடையாது. அதனால் உங்களுக்கு கேள்வி கேட்க அனுமதி அங்கே கிடையாது. என்கிட்ட கடவுள் இல்லைன்றோம் வான்ற. நான் சொல்கிறேன் உனக்கு கடவுள் எப்படி இல்லைன்ற. நீ உனக்குள்ள இதயத்தை யார் துடிக்க வைக்கிறா? அதுக்கு பேர் கடவுள். நீ புக்கில் போய் கடவுளை தேடினுக்கிற, மதநூலில் போய் இந்த கடவுள் தேடினுக்கிற. ஏன் மதநூலில் கடவுள் இருக்கிறாருனாக்கா இங்கே தானே இருக்கணும். காஞ்ச மிளகா காரமாக இருக்குதுன்னாக்கா புக்கில் போய் படிங்கண்ணா. காஞ்ச மிளகா எப்படி காரமாக இருக்குதுன்னு எந்த புக்கை பற்றி தெரிஞ்சிங்கண்ணா? கட்சி பார்த்து தெரிஞ்சுக்கிற விஷயத்த புக்கை பச்சை பார்த்து தெரிஞ்சுக்க முடியுமா? கட்சி பார்க்குற தெரிஞ்சுக்கிற விஷயத்த என்ன பண்ணா? காஷ்மீர் சில்லி கட்சி பாரு எப்படி இதுன்ட்டு. நாங்கள் திண்டுக்கலுக்கு போகும்போது இங்கேருந்து திண்டுக்கலுக்கு போனால் பச்சை மிளகா வாங்கிட்டு போயிடுவோம். அங்கே இருக்கிற பச்சை மிளகா காரமாக இருக்கிறது இல்லை. நாங்கள் அங்கேருந்து இங்கே வந்தோம்னா தேங்காய் வாங்கிட்டு வந்துடுவோம். ஏன்னா அங்கே தேங்காய் சீப்பாகுது எடுத்து வந்துடுது. புரியுதா என்ன சொல்கிறது? டெல்லி இந்த தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் போவோம். அதில் அந்த வேலை செய்கிறாங்கல்ல, என்னது பேண்ட்ரியில் வேலை செய்கிறவங்க, கேன்டீன் அது கிச்சனில் வேலை செய்கிறவங்கலாம் தேங்காய் வாங்கிட்டு போவாங்க. டெல்லியில் வேலை கம்மி, இதுமே அங்கே போய் விற்பாங்க. டெல்லியில் தேங்காய் புத்திசாலித்தனம். இவங்க புக்குங்களை ஃபஸ்ட்டு வந்து டக்கு டக்குன்னு ஆன்மீகமாகி இப்போ ஃபவுண்டேஷன் எப்படி வந்ததுன்னே தெரில. யார் கொள்ளை வச்சு பணம் பண்ணாருன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு மனிதன் வசதியாக வந்தால் பிடிக்காத ஒரு கூட்டம் இருக்குது, கடவுள் பற்றி பேசினா பிடிக்காத ஒரு கூட்டம் இருக்குது. அந்த மாதிரி அந்த தம்பிக்கு பாவம் பல வகையில் குறைச்சல். எல்லா சேனலும் அதையே பேசணும். என்னை வர போது கூட வந்தவொடனே முதல் கேள்வி, எனக்கு பேசுறதுக்காக வேலை இல்லை. அதில் நிறைய கேள்வி. நானே ஆச்சரியப்பட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. கட்டுறாருன்றாங்களே அதுன்றாங்களே செல்ஃப்லைஸ் குரூப்பில் அற்புதமான கேள்விங்கள்லாம் இருந்தது. பரம்பொருளை பேசியா, பரம்பொருள் ஃபவுண்டேஷனை பேசு. நீ பேசுகிற பேச்சில் எதனா வந்துட்டா நம்ம முதல்ல அதை சொல்லி கதை முடியும். புரியுதுங்களா? அது ஒரு குழந்தை ஏதோ பேசிங்குது, தப்பாக பேசிச்சு, உள்ள பூச்சி போட்டு வச்சுக்குது. கடவுள் சித்தம் அது உண்மையாக இருந்தால் ஜெயிச்சு வெளியே வரும், பொய்யா இருந்தால் வெளியே வந்து கூட கற்றுக்கலாம், தப்பு கிடையாது, திருப்திக்கலாம், மேட்ரு கிடையாது. இப்போ எல்லா மனுஷனுமே திருந்த முடியாதா என்ன? அவசர அவசரமாக கற்றுக் கொடுத்தா தண்டனை இருக்குது. கடவுள் தெரியாமல் கடவுள் இருக்குதுன்னு பொய் சொல்லக்கூடாது. எனக்கு தெரியாதுன்னு சொல்லு. தெரியும்னா கடவுள் சூன்யமாக இருக்குது. நான் தான் எல்லாம் வீடியோ பப்ளிக்காக போட்டு வச்சுருந்தேன், பார்த்துட்டு சொல்லு கடவுள் சூன்யமாக இருக்குதுன்னு சொல்லு. சிவகி சொன்னானே சொல்லாது, எதுக்கு சொல்கிறேன் வானா? அதுதான் சொல்கிறேன். ஐயா அது சொல்ல கூட சொல்லாது. என்னது சிவகி மொழி தாத்தாலாம் சொல்லிக்கிறாங்க. சிவகி தானே சொன்னான், தாத்தாலாம் நிறைய தாத்தாக்கெல்லாம் சொல்லிக்கிறாங்க. உனக்கு என் பேர் சொல்கிறது கஷ்டமாக இருக்கும். ஏன் அப்பன் பேரே சொல்ல மாட்டேன்னு ஒரு சுரேஷ் பேசிட்டு பேசி தானே போய் அவங்க அப்பன் பேர் நான் வச்சுக்கிறது இருந்தாலும் அவன் அம்மாண்டியா போக முடியும். நான் இது அந்த லூஸுக்கு அது அந்த அடிப்படை கூட அறிவு இல்லாமல் ஒரு ஜாதியில் வர போந்துச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும்? அதில் வர ஜாதியில் போந்துட்டு பேசிக்குது. அட உன் பிரச்சனை ஜாதியாடா, கடவுளுக்கு உண்டா ஜாதி?
சிவனுக்கே காலில் லிங்கு இது மணி ஆயிடுச்சாங்கன்னு போன வாரம் தான் பார்த்தேன். ஏன்னா ஒரு தாத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்து வரான். நடந்து போகும்போது பெல் வச்சுனே போனோம்மா, ஒரு பரப்பையா வரான்ட்டு. ஒருத்தர் அப்படித்தான் ஆதிசங்கரோ யாரோ ஒரு பாதி சங்கரோ ஒருத்தர் வேற என்னவோ சொல்லலாம், அந்த சங்கரர் வந்துக்கிறாரு மாடு மேய்ச்சிட்டு வந்தேன். நான் பரப்பையில் ஓரம் போனேன். அவன் நின்ட்டான். எங்கே இருக்கிறான் பறையன் சொன்னான். நான் அவனை அனுப்பிச்சிட்டு நான் நிற்பேன்ல, என்கிட்ட சொல்லி எங்கப்பா பறையன் நிற்கிறான். நீ வந்தவன் பறையன் இல்லை சிவனுக்கு காலில் விட்டான். ஐடியாலஜி, ஏமாத்துறதுக்கு ஒரு தந்திரம். புத்தர் கடவுள் தான். புத்தர் யாரு தான்? கடவுள் தான். இந்துக்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு போகிறாங்க, நரகத்துக்கு போகிறதுக்கு ஆலோசனை சொல்லிட்டாருன்ட்டான். புத்தர் என்ன ஆலோசனை கொடுத்தாரான்? நரகத்துக்கு போகிறதுக்கு ஆலோசனை கொடுத்தாருன்ட்டான். எப்படி இந்த பார்ஷியாலிட்டி எப்பவுமே மனிதனை முட்டாளா வச்சுக்கிட்டு ஒரு நோக்கம். கடவுளின் பேரில் மனுஷன் எப்படி வச்சுக்கணும்? முட்டாளா வச்சுக்கணும். பல்லக்கில் ஏறதுக்கு பிறந்தவன் கடவுள் என்ன பண்ணிக்கிறாரு? ஆசீர்வதிக்கிறாரு. ஆமாம், நாங்கள் போய் கஷ்டப்படுறோன்றதுக்காக கர்த்தருக்கு புரிஞ்சுட்டு பேங்க்லேருந்து பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணி விட்டாரு. அப்புறமா ரேடி விட்டு 5 கிலோ தங்கம் எடுத்துக்கிறாங்க. கர்த்தருக்கும் தெரியாமல் 5 கிலோ தங்கத்தை ஒழிச்சு வச்சுருந்துக்கிறாங்க. இப்போ நம்ம எல்லா மதத்துக்கும் சுற்றி ஒரு வட்டம் போடுறோமா? எவனுமே கிட்ட வர முடியாது. என்ன தான் பேசுகிறாங்க, பரம்பொருள் பற்றி பேசுகிறாருண்ணா. லூசுக்கு நிறைஞ்ச உலகத்தில் ஒரு லூசு பேசுறது ஒரு சாதாரண விஷயந்தான். கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன் நீ பப்ளிக்காக ஆவ உன்னாவும் உன்னை தெரிய வரும், ஒத்துக்க முடியாமல் போயிடும். நானும் பப்ளிக்காக தெரிய வரும், ஒத்துக்க முடியாமலாம் போக முடியாது. நான் உன்னை சிறப்பாக இருன்னு சொல்கிறவன். என்னை ஒத்துக்கலைன்னா நீ யாரை ஒத்துக்கலைன்னா உன்னை ஒத்துக்கலை. என்னை எதிர்க்கிறனா நீ யாரை எதிர்க்கிறேன்னா உன்னை எதிர்க்கிற. என்னை தப்பு சொல்கிறேன்னா யாரை தப்பு சொல்கிறேன்னா உன்னை தப்பு சொல்கிற. நான் என்ன சொல்கிறேன்? நீ நல்லா இருன்றேன். நான் என்னை எப்படி தப்பு சொல்ல முடியும்? நீ யார் எனக்கு நல்லா இருன்னு சொல்கிறது? நாங்கள் ஜாதியில் மோலியார், நீ ஜாதியில் இன்னொரு ஆளுன்றான். நான் என்ன பண்ண முடியும்? ஜாதியில் மோலியார் இருந்தால் நல்லா இருக்கக்கூடாதா? இருளமாக இருக்கக்கூடாதா? செட்டியார் இருந்தால் நல்லா இருக்கக்கூடாதா? நாய்க்கர் இருந்தால் நல்லா இருக்கக்கூடாதா? டேய், அதெல்லாம் இல்லை. நீ மனுஷன் நல்லா இரு முதல்ல. நீ யார் நல்லா இரு? மனுஷனா நல்லா இரு முதல்ல, அப்புறமா பார்த்துக்கலாம் மற்ற கதையெல்லாம். இல்லை, அங்கே போனோன்னு தான் பேர் வச்சுன்னு இருப்பாங்க. மோலியார் போனோன்னா சொல்லி இருப்பாங்க. ஒன்றும் டாக்டர்கிட்ட போய் சப்ஜெக்ட் வருவான். ஒன்று பேஷண்ட்டு தான். நீ ஆரோக்கியமாக இருந்தால் கூட நீ யார் தான்? பேஷண்ட்டு தான். சைக்காலஜிஸ்ட் டாக்டர்கிட்ட போயிட்டீங்கன்னா ஒன்று ஒரு சப்ஜெக்ட் பண்ணுவான். பிசியாலஜிஸ்ட்டு போயிட்டா நீ ஒன்றா தான் பாடியை ரிமூவ் பண்ணணும். புரியுதா? உள்ள மெக்கானிசம்லாம் ஃபங்க்ஷன் ஆகுதான்னு கேட்பாங்க. உன் இதயம் துடிச்சுன்னு இருக்குது, ஆனால் என்ன சொல்லுவாங்க? ஃபங்க்ஷன் ஆகுதான்னுவாங்க. ஃபங்க்ஷன் நத்திங்கிறீங்க உள்ள. அப்போ அந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அந்த பிள்ளைக்கு என்ன தெரியல, இன்னும் கடவுளே தெரியல, அவனே தெரியாது அவனுக்கு. பாவம் ஏதோ பேசிக்கிறான். அவன் நம்ம என்ன பாவம் பண்ணுமோன்னு தெரியாமல் பேசிக்கிறான். ஒரு கால் இன்றைக்கி யோசிக்கலாம், நம்ம என்ன பண்ணுமோ இது மாதிரி சிறைச்சாலைக்குள்ளே வந்துருக்கிறோமே யோசிச்சுட்டான்னா பெரியாள் தான். எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு இப்போது நான் சொல்கிறேன், எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு ஒரு வரமாக மாற முடியும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் எப்படி பிறந்திருந்தாலும் அது உங்களுக்கான வரம், உங்களுக்கான வாய்ப்பு. அந்த சங்கர் அது ஒரு வரமாக மாறிட்டார். அப்படின்னா அவர் படிச்சுட்டார், பாராட்டணும், அவ்வளோதான், மேட்ரு முடிஞ்சிச்சு. நீ யார்? நீ சொல்லு. என்னை கேள்வி கேட்டோடனே சந்தோஷப்பட்டேன். நான் டென்ஷனே ஆகல. சிஏ விட பெரிய ஆளான்னு கேட்குறது தப்பு இல்லையா? நான் டென்ஷன் ஆகலை, ஆனால் ஏன் அப்படி பெரிய ஆளான்னு கேட்பேன்? உங்கள் கேள்வியில் நியாயம் இருக்குது. பாவ புண்ணியம்னா பேசக்கூடாதுன்னு ஏன் ஸ்கூலில் சொல்கிறீங்க? இது பேசினா நல்லது தானே, இந்த குழந்தைங்களுக்கு புரிய வைக்கலாம் தானே, உங்களுக்கும் புரிய வைக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம். ஏன் இவன் முடிவு பண்ணிட்டான்? பாவம் பண்ணவங்கெல்லாம் மாற்றுத்திறனாளியாக தான் பிறப்பாங்கன்னு முடிவு பண்ணிட்டான். இவன் மாங்காய் மடையன். புண்ணியம் பண்ண கூட இருக்கலாம், யாருக்கு தெரியுன்ற நான். புரிஞ்சிச்சா? பணக்காரனா பிறந்ததே பாவம் பண்ணதுனால இருக்கும். பணக்காரனா ஏன் உனக்கு நல்ல சோறு ஏன் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன்? சோம்பேறி ஆயிரத்துக்கு. எங்கள் அப்பா எனக்கு 10 காசு கொடுக்கவே இல்லை. 10வது மேலே படிக்க வைக்கிறேன் எங்கள் அப்பன். நான் பணக்காரன் ஆகிட்டேன். என் பிள்ளைங்க எல்லாம் நான் செய்கிறேன், அவனும் பணக்காரன் ஆகல. திறமை இருக்காது. ஏன் இருக்கான்? முள்ளு குத்துனா தான் செருப்பு போடுவேன், இல்லை என்ன பண்ண மாட்டேன். சோம்பேறிகள் வாழ்க்கையில் முன்னேற மாட்டான். உனக்கு எல்லாம் கட்சிச்சனா நீ முன்னேறிடுவே என்ன? சோம்பேறி ஆயிடுவே. ஜாதியில் உயர்வாயிட்டேன்னா நீ சிந்திப்பே என்ன? பல்லக்குள்ள உட்கார வந்து செஞ்சுச்சனா தூக்குறவனோட வழி உனக்கு தெரியுமா என்ன? யார் பலசாலியா இருப்பான்? உன்னை தூக்குறவன் எப்படி இருப்பான்? உன் பொண்டாட்டியை தூக்க முடியும் அவனால. நீ உன் பொண்டாட்டி பாவடை தூக்கத்து கூட ஆள் வேணும் உனக்கு. லாஸ்ட்ல உன் நிலைமை என்ன? சோம்பேறி ஆயிடுவே. யாரை பார்த்து பாவம் பண்ணுவன்ற?
செருப்படாக போறவன் பாவம் பண்ணவனா? காலம் நம்பி வாழ்றான் அவன். அவன் தோல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நீ குறியக்காரனை கேவலமா பாப்பியா? அவன் மட்டமானவனா? அவன் எல்லா சீதனையும் அவனால தாங்க முடியும். உன்னால ஓடி ஒளிவ ஒரு மரத்தில் இல்லை, அவன் நிம்மதியாக தூங்கி நிற்பான். உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. சாக்ஸ் எல்லாம் போட்டதுனால உன் கால் என்ன ஆச்சுன்னு நினைக்கிற? சராசரி தரையில் நடக்க முடியல உன்னால. அவனால ஓட முடியும். அந்த பணத்தை வாட்டி எடுத்துன்னு போய் நெருப்பில் போட்டு வாட்டுறான். அவனா மட்டமா பாப்பியா? உன்னை நீ நிமிர எரிஞ்ச உடனே எலும்புது உன் கோம்பளே வச்சு உன்ன என்ன பண்ணுவான்? பாட்டுறாங்க ஒத்தானுவான். எங்கே தான் போகணும் நீ லாஸ்ட்டில் போய் வாய் போனதுங்கண்ணே? அவனை மட்டமா பாப்பியா? இந்த உலகத்தில் மட்டமான மனிதன் யாருமே இல்லை. அவனை மட்டமாக ஆக்கி வச்சுக்கிறீங்க. போதிச்சு சொல்லி அவனை ஆக்கி வச்சுக்கிறீங்க, மட்டமாக்கி வச்சுக்கிறீங்க. உன்னால் வேலைக்கு ஆக மாட்டேன், நீ ஜாதியில் மட்டம், நீ தூக்கம் தான் பிறந்த, நீ பிறவியில் மட்டமாக செஞ்சுட்ட. என்ன இதெல்லாம்? என்னை கேட்டால் இவர்கள் தான் கொலைக்காரர்களோட மோசமானவர்கள். இப்படி பேசுகிறானுங்கல்ல, இவங்களாம் யாருக்கு மேலே ஆனுங்க? கொலைக்காரன் 10 கொலை 100 கொலையில் 1000 கொலை பண்ணிட்டு இருப்பான் அவன். ஒரு கொலை பண்ணுற ரவுடிக்கிறான்ல, ஒரே ஆளை தான் குத்துவான். இந்த சைவம் அசைவம் கடவுள் தான் இது பண்ணிடுறாரு, இந்த பாவம் புண்ணியம் சொல்லி நீ பாவம் பண்ணதுனால தான் இப்படி பிறந்தேன்னு சொல்கிறான்ல, அவ்வளோ கொலைகார பாவிகளோட மோசமானவர்கள். தூக்கு தண்டனை போடலாம். ஒருத்தன் மேடையில் வந்து பேசுகிறான் என்னான்ட்டு, சைவம் சாப்பிட்றவர்கள் தான் பக்தி உள்ளவர்கள், பிற உயிர்களை நேசிக்கிறவர்கள் தான் பக்தியானவர்கள் சொன்னா அவனை தூக்கில் போடலாம், தப்பு கிடையாது. ஏன் என்ன செய்யறான் அவன்? அத்தனை பேரையும் குற்றவாளி ஆக்குறான், குற்ற உணர்ச்சிக்கு தள்ளுறான். ஆனால் தான் கடவுள் மறுப்பாரனே வரான். பிரச்சனை எங்க? கடவுள் இருக்கிறாருன்னா நான் வாழ வந்துடுறேன்னா நீ வாழ வந்துடுற, நம்ம 2 பேரும் நல்லா வாழ்றது எப்படின்னு யோசிக்கணும். உனக்கு மாடு பிடிக்குது, இல்லை ஆடு பிடிக்குது, இல்லை மீன் பிடிக்குது, இல்லை பிடிக்கல, யார் பிரச்சனை? அது தனிநபர் பிரச்சனை. இதுக்கும் கடவுளுக்கு என்ன சம்பந்தம்? நான் தீவில் பிறந்தேன், எதை சாப்பிடுவேன்? மீன் தான் எனக்கு கிடைக்குது, நான் என்ன பண்றது? புழுதான் எனக்கு கட்சிது, நான் என்ன பண்றது? குச்சி எடுத்து உள்ள விட்டேன், எறும்பு வந்தது, ஒயிச்சு சாப்பிட்டேன், அப்ப எனக்கு அதான் கட்சிது. டார்வின் சொல்றான், சைவ குரங்குலாம் அசைவம் சாப்பிட்டு தான் மனுஷனா மாறிச்சுன்னு. ஒரு குரங்கு மனுஷனா மாறதுக்கு என்ன சாப்பிட்டான் அவனது? சுடுகாடுக்கு எரிஞ்சு போன உடனே, காடுகள் எரிஞ்ச உடனே அதுல இருந்த பொண்ணுங்கள்லாம் ஜெனட்டிக் எரக்ஷனு ராங் ஆயிடுச்சு. ஜெனட்டிக் இன்ஃப்ளூயன்ஸில் ஏதோ ஒரு தப்பாக நடந்துச்சு, அப்படித்தான் மனுஷன் வந்துக்கிறான்றான். அது உண்மை பொய்யெல்லாம் 2வது விஷயம். அறிவியல் உண்மைதான்னு சொல்ல முடியாது. ஆன்மீக வழின்னா சொல்லி கொடு, எப்படி மனுஷன் உருவாகனான்னு சொல்லு. ஆன்மீகத்தையும் சொல்லி கண்டுபிடிச்சிக்கிறாங்க, சொல்லி வச்சுக்கிறாங்க. வா ஆனந்த வாழ்க்கை, வா சத்துக்கோ, சிவிலைசேஷன் எப்படி ஆச்சுன்னு பார்ப்போம். தனி மனிதன் சிந்திக்காத வரைக்கும் முட்டாள்கள் என்ன இது மாதிரிலாம் பேசியிருந்தான் இருப்பானு. இப்போ மட்டும் ஞானம் பிறந்துட்டு அவனை உள்ள வச்சுக்கிறாங்க கிடையாது. வெளியே வந்து அவன் பேசாமல் இருப்பானா? நான் பேச்சு சுதந்திரம் போது பேசுவான். நீங்கள் கேட்கவே மாட்டேன்றீங்களே. சிறைச்சாலை போகிற வரைக்கும் அவனை வளர்த்து விட்டுக்கிறீங்க. கேட்டிருக்கணும். நீங்கள் கூட எனக்கு கேட்டுருக்கலாம், ஏன் இஸ்லாமியர்கள் பற்றிலாம் பேசுகிறீங்க வானா அப்படின்னு. இந்த நான் என்ன பண்ணியிருப்பேன்? இங்கே 2 இஸ்லாமியர் வந்து என்னை திட்டி தான் என்ன பண்ணியிருப்பேன்? வரமாட்டேன்றானே. அப்போ இங்கெல்லாம் கம்மன் தானே இருக்கிறான். யூடியூப் பொதுத்தளம் பேசிட்டேன், அதில் நல்லா தெளிவாக போட்டுக்கிறேன். புக்தி உள்ளவங்க, அறிவாளிங்க, புரிந்து கொண்டவர்கள் என்ன பண்ணாதீங்க தயவு செய்து. இப்போ கூட லைவ் பார்த்து கட் பண்ணிட்டு போயிட்டுன்றேன். இதான் பேசிக்கிறேன், என்ன பண்ணுறேன்? இப்போ கோடீஸ்வரனா ஒருத்தெல்லாம் பாவம் செஞ்சோம், அப்போ நம்ம பணம் சம்பாதிக்க கூடாது பொழுது. பணம் சம்பாதி, கோடீஸ்வரனா இரு. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? எங்கேயோ பிறந்துருப்ப, நீ மாட்டுத்திறனாளியாக பிறந்த தப்பே கிடையாது, சிறப்பாக வாழ கற்றுக்க. அது மாதிரிலாம் நினச்சதுனால்தான் கண்ணு தெரியாதவங்களும் வாழணும்னு நினச்சதுனால தான் கண்ணு தெரியாதவங்களுக்கான புக்கு வந்தது. எழுதி வச்சுக்கிட்டோம் தானே அவங்களும் படிக்கிறதுக்கு. சிற்பங்கள்லாம் தடவை பார்த்து, கல்லிலே கலைவண்ணம் கண்டான், கண் பார்வை மறைந்தாலும் காணும் வழி கண்டான் பண்ணிக்கிறான் தானே தடவை பார்த்து. அழகே அழகு தேவதை தடவை பார்த்து பாட்டு எழுதிக்கிறானே. அப்படின்னா மாற்றுத்திறனாலே சொல்லி வச்சுக்கிறோம். கண்ணில் பார்க்க முடியலன்னா எதில் பார்த்துக்கலாம்? நானே சொல்லிடுறேன். நான் ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சேன், அதில் வந்து கண் இல்லாதவங்களுக்கு கூட வேலை கொடுப்பாங்க. அந்த கம்பெனியில் குத்தி வச்சுருந்தாங்க. அவங்க அந்த இதுக்கு பட்டனெல்லாம் போடுவாங்க 33 ஷாப்பில். போனால் வாங்க சிவானும். எப்படி சொல்கிறார் இந்த மனுஷன்? என் வாசனை புரிஞ்சு வச்சுக்கிறாரு. கண்ணு தான் தெரியல, மூக்கு எப்படி வேலை செய்யுது அவருக்கு? என்னால் அவர் வந்தால் மூக்கில் கண்டுபிடிச்சி நான் கண்ணு முடியும் அவர் கண்டுபிடிப்பேன்னு நினைக்கிறீங்க? அவருக்கு மாற்றுத்திறனுக்குது எனக்கு. ஆனால் இங்கே யாரும் கேவலப்பட்டவங்க
இல்லை யாரையும் கேவலமாக பார்க்குறத முதல்ல நிறுத்திடணும். இங்கே வந்து உட்கார்ற பேசுகிற ஒரு குருவாக இருக்குன்னா முதல்ல என்ன பண்ணணும் மற்றவங்கள, நான் மற்றவங்கள கேவலமாக பார்க்கறதுக்கெல்லாம் பேசலை. கடவுளுக்கெல்லாம் தூதர்லாம் கிடையாது, எப்போவுமே வந்ததும் கிடையாது. 1000 பேர் தூதர்லாம் பொய் சொல்லுங்கிறானுங்க. புரியுதா? கடவுள் உனக்கும் கடவுள் அன்றைக்கும் இருக்குது இன்றைக்கும் இருக்குது, காஞ்ச மிளகா அன்றைக்கும் இன்றைக்கும் இருக்குது. 8 கட்சி பார்த்து என்ன பண்ணிக்கா, காற்று தெரிஞ்சிக்கோ. காஞ்ச மிளகா வச்சுங்கிறவங்ககிட்ட போன்றேன் நான். புக்கில் இருக்குது காஞ்ச மிளகா, தோட்டத்தில் இருக்கிற காஞ்ச மிளகா புக்கில் போய் தேர்ந்துக்கிற பைத்தியம் இல்லை. கடவுள் எங்கே இருக்கிறார்? புக்கில் இருக்கிறாரா? மந்திரத்தை மனப்பாடம் பண்ணிட்டு சொல்லுங்கிற. அதில் வர ஒரு மந்திரம் சொன்னால் மழை வரும், ஒரு மந்திரம் சொன்னால் நெருப்பு வரும், ஒரு மந்திரம் சொன்னால் பறக்கலாம். என்ன நினச்சிக்கிறீங்க? இதெல்லாம் பிரிட்டிஷ்காரன் வந்து கொளுத்திட்டானா? நீ வச்சுக்கிற மைக்கை யார் குத்துதே? பேண்ட்டு சட்டை எப்படா போட்ட? சட்டை போட்டுன்னு இருந்திருப்பியா நீ? ஸ்டேஜ் வந்துருக்குமா? இல்லை மெக்கல்லேன்னு ஒருத்தன் இல்லைன்னா பள்ளிக்கூடன்னு ஒன்று கட்டியிருப்பியா நீ? எல்லாரையும் சரிசமமாக உட்கார வச்சு பேசியிருப்பியா? அந்த அம்பேத்கர் கோணியில் தான் உட்கார வச்சுருந்துக்கிறானுங்க, வாத்தியார் பேரில் வச்சுக்கிறான். காமராஜர் இங்கே வந்து தானே சோறை போட்டு வந்து படிங்கன்னு கூப்பிட்டாரு. இது கற்றுக்கிறது யாரு? மனுஷனை நிற்க வச்சுட்டு புருஷன் செய்தான் பொன்னாடி கூட சேர்ந்து சதின்னு சொல்லி தமாஸ் பண்ணிங்க. நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க நீங்கள்? இல்லை அவன் செத்த நீ என்ன பண்ண கூட சேர்ந்து? முதல்ல மனிதாபிமானம் இருந்ததா உனக்கு? இது வரைக்கும் இல்லை, இப்போ கூட மனிதாபிமானம் இல்லாமல் பேசிக்கிறீங்க. என் நண்பன் தானே, என் அண்ணன், என் தம்பி, என் மாமா, என் மச்சான் கண் தெரியாமல் போவாதா என்ன? எனக்கு கண் தெரியாமல் போவாதா என்ன? நான் எப்பவுமே எப்படி ஆரோக்கியமாக இருந்துருவேன்னா என்ன? போன வாரம் சளி பிடிச்சிட்டு நின்று உட்காந்து பேசிருந்தேன் கொணம் என்ன பண்ணலாம்? எப்பவுமே நம்ம என்ன செய்ய முடியாது, உருவு கொண்டோ ஒரு முடிய உடலை பார்த்தோ அப்படிலாம் பாடி ஷேமிங்லாம் பண்ணக்கூடாது, பண்ணவும் முடியாது. நான் என்ன சொல்கிறேன், எவன்னா அந்த டூஸுங்கெல்லாம் இப்படி தான் பேசின்னு இருப்பானுங்க. ஒரு பரம்பொருளில் வந்து பேசுறதுனாலலாம் இந்த உலகத்து இருந்த போகிறதில்ல. நீ திருந்தினா தான் சரியாக இருப்பேன். நான் பேசுறது உனக்கு, இந்த கேட்டுனுக்கிறியே உனக்கு, நீ சிறப்பாயிரு. எவன் பேசினாலும் உசாராயிரு. ஜும்மா போட்டுன்னு இப்போ குங்குமம் வச்சுன்னு வந்துட்டு சைவம் சாப்பிட்றது சரின்னா சிரி என்ன சொல்லிட்ட, சைவம் சாப்பிட்றது தான் சரி. எவனோ ஒரு சொல்லிட்டு போயிட்டான்னாக்கா அந்த பையனை இவன் நம்பி தான் யார் பிரச்சனை? 2 பேரும் போய் வேறு எங்கன்னா போய் என்ன பண்ணீங்க, அடிச்சிங்கடானுங்க. எதையாண்ணா 2 பேரும் போய் ஓரமாக எங்கன்னா அடிச்சிங்கடா, ஏன் வரீங்கன்னு கேளுங்க. இல்லை வாங்கடா நானும் உங்களை சேர்த்து அடிக்கிறேன்னு. உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நீங்கள் உங்களை எதனா புக்கை படிச்சுட்டு நீங்கள் அசிங்கமாக ஆகுறீங்க. புக்கை படிக்கிறீங்க, நீங்கள் அசிங்கமாக ஆகுறீங்க. புக்கை யார் படிக்கிறது? நீ தானே படிக்கிற. புக்கு தானே அசிங்கமாக இருக்க முடியும், நீ எப்படி அசிங்கமாக இருக்க முடியும்? யாருன்னா பேசுனாக்கா நீங்கள் அசிங்கமாக ஆகுறீங்க. நான் உங்களை அசிங்கமாக்க பேசலை. நீங்கள் என்ன பண்ணுங்க, எதனா அசிங்கமாக விட்டுருங்க, என்ன பிரச்சனை? நேற்று வரைக்கும் தப்பு செஞ்சால் விட்டுருங்க. நேற்று வரைக்கும் ஜாதி நம்பியிருந்தேன் விட்டுருங்க. ஆமாம் தானே, சேர்த்துட்டா ஜாதி இருக்கு போகிறது இல்லையே. ஏதோ அப்பா சொல்கிறாரு அம்மா சொல்கிறாரு சர்டிஃபிகேட் வர வச்சுன்னு ஊரை சுற்றிங்கிறோம், வேறு பிரயோஜனம்? உங்கள் ஜாதி உங்களை காப்பாற்றுமா? உங்கள் மதம் உங்களை காப்பாற்றுமா? காப்பாற்றாது. சும்மா அதெல்லாம் உங்கள் திறமை தான் உங்களை காப்பாற்றும். ஏதோ ஒரு வேலை கற்றுக்கோங்க, வேலை செய்யுங்க, போழிங்க, 4 பேருக்கு உதவியாக இருங்க. ஏதோ ஒரு வேலை, நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் அது மட்டும் கிடையாது. செய்தொழில் வேற்றுமையானாக்கா எல்லாம் பிறப்புக்கு சிறப்புவா அதெல்லாம் சும்மா அதெல்லாம் அத்தது வரையும் என்ன தான். எதை செஞ்சாலும் எப்படி செய்யலாம், சிறப்பாக செய்யலாம் எதை செஞ்சாலும். புரியுதா? சூத்து ஓட்டையாண்ட கை போவதை அவனும் சுத்தமானவன் கிடையாது. சூத்து ஓட்டையாண்ட கை போவதை அவனும் யார் கிடையாது, சுத்தமானவனும் கிடையாது. சொல்லி இப்போ ஜாதிக்குதுன்ட்டு. புரியுதா? புரிஞ்சு வச்சுக்கோ. யாருன்னா பேசும்போது நினச்சிக்கோ அவர் கை சூத்தாண்ட போயிருக்கோன்ட்டு. இது புரியலன்னா உனக்கு என்ன பண்ண முடியும்? இதை விட உனக்கு வெளிப்படையாக சொல்லித்தர முடியுமா? அப்படித்தான் ஒரு மகானை சொல்லிட்டான்ட்டு அவன் ஃபோனை பண்ணி கேட்குறான், நீ பேண்டிங்களா? என்னடா பிரச்சனை? ஏசுக்கு தூதுவர அதை கப்பி பேண்ட் இருக்க மாட்டாரா? என்ன பிரச்சனை நமக்கு? நம்மளை யார் நம்மளை அசிங்கப்படுத்துறா? நாம தான். நம்மளை அசிங்கமாக பார்க்க வச்சது யாரு? எவன் சொன்னா யார் பேச்சு கேட்கணும்? நான் சரின்னு என்னை உணர்த்தாத ஒரு புக்கு எனக்கு எதுக்கு? என்னை முட்டாள்னு சொல்கிற ஒருத்தன் எனக்கு எதுக்கு? என்னை முட்டாள்னு சொல்லி என்னை நல்லா வர வைக்கணும்னா ஓகே, தம்பி நீங்கள் தப்பாக செய்கிறீங்க, நீங்கள் நல்லா செய்யுங்கன்னு சொன்னால் எனக்கு ஓகே தான். டேய் நீ நல்லா இல்லடா சரி, ஓத்தா நீ சரியில்லடா சரியாருன்னு சொன்னால் நல்லது தானே. ஓத்தாவை மட்டும் முடிச்சுக்கிற சரியாருன்றதை ஒத்துக்க மாட்டேன்ற. இருந்தாலும் ஓத்தா சொல்கிறாரு, என்ன ஓத்தா சரியாரு, எப்படி இரு, சரி நல்லாரு. எவன் பேச்சை கேட்டு வீணா போவாத. சத்தியமாக சொல்கிறேன், கடவுள் உனக்குள்ளே இருக்கிறாரு. கடவுளுக்கு சாட்சி நீ தான். கடவுளுக்கு சாட்சி நீ தான். உன் இதையும் உன்னால் ஒன்றும் துடியல. இந்த திமிர்லலாம் ஆடாத.
நானே எல்லாத்துக்குன்ட்டு அப்படி போவாது. ஆனால் நான் என்ன மாதிரி பண்ணிக்கிறார், நீ எப்படி இருந்தாலும் அது உன்ன மாதிரி பண்ணிடுறாரு. அது ஒரு அழகு. உன்னால் அசிங்கமாக பார்க்க முடியுதுன்னா சுற்றி பேசுனதெல்லாம் கேட்டு ஒத்துக்குந்து தான். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், ஒரு மனுஷன் தன்னை தானே அசிங்கமாக இருக்கிறான்னு சொல்கிறான், அவன் எப்பேற்பட்டு கேடு கட்டுவேன். நான் ஒன்றும் அவ்வளோ அழகாக இருக்க மாட்டேன். என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனை? அது எப்படி நான் அப்படி அழகாக இருக்க மாட்டேன்னு முடிவு பண்ணேன்? எனக்கு நீ தானே கம்ஃபர்டபுள் ஆகுற, நீ எப்படி அழகா இல்லைன்னு என்கிட்டயே சொல்லலாம். அது என்ன வர அவமானப்படுத்துற? புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? அந்த பரம்பொருள் மாதிரி நிறைய பேர் பேசிக்கிறானுங்க. புரியுதா? இந்த பரம்பொருள் தான் உங்களை ஏமாத்திட்டான்லாம் கிடையாது. நீங்கள் நிறைய புத்தகங்களை வச்சு என்ன ஆகிறீங்க, ஏமாந்துக்கிறீங்க. கடவுள் ஜோதின்ட்டுக்கிறான் ஒருத்தன், பாதின்ட்டுக்கிறான் ஒருத்தன், சிவகலன்ட்டுக்கிறான் ஒருத்தன். புரியுதா? நீங்கள் என்ன ஆயிட்டுக்கிறீங்க இப்போ? கல்லைத்தான் மண்ணைத்தான் இந்த மாதிரிலாம் ஆயிட்டுக்கிறீங்க. புரியுதா? உங்களுக்கு பெரிய பெரிய கூத்து நடந்துனுக்குது. நீங்கள் மாட்டின்னு தவிக்கிறீங்க. வந்தீங்க, இந்த பூமியில் பிறந்தீங்க, வளர்றீங்க, வாழுங்க. நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி உங்கள் சாப்பாடை குற்ற உணர்வோடு சாப்பிடாதீங்க. பிடிக்கலன்னா விட்டுருங்க, தப்பு கிடையாது. இந்த கறி பிடிக்கல, ஆடு வானா நடக்குது, மாடு வானா நடக்குது, அதுக்கெல்லாம் புலன்கள்லாம் இருக்குது, காரணம்லாம் சொல்லி நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதெல்லாம் சொல்லி சொல்லி சாப்பிட்டோம்னா உனக்கு பிரச்சனை, ஏன் பிரச்சனையா இது? நல்லா சாப்பிட்டுக்கணும் வர கேட்குறீங்க. நீங்கள் வர போய் எல்லாருக்கும் வர சொல்கிறீங்க. கறி சாப்பிட்றாது, நேற்று வரைக்கும் சாப்பிட்டு தானே. ஆமாம், நான் இப்போ புத்தி வந்துச்சு, மகான் ஆகிட்டேன். புரியுதா? ஒரு கதையே சொல்லுவானுங்க. ஒருத்தர் போய் என்ன ஆகிட்டேன் அப்படின்னோடனே ப்ராஸ்டியூட் ஆகிட்டேன்னுங்கிறா, ப்ராட்டஸ்டன்ட் ஆகிட்டேன்ட்டு மைக்கச்சு விட்டுக்கிறா அம்மா. ஐயோ நீ ப்ராட்டஸ்டன்ட் ஆகிட்ட அப்படின்னா, அம்மா இல்லைம்மா நான் ப்ராஸ்டியூட். கரெக்ட், நீ ப்ராஸ்டியூட்டாக கூட ஆகிட்ட, ஆனால் என்ன ஆகிடாத, ப்ராட்டஸ்டன்ட் ஆகிடாதன்றான். மத போதை ஒன்று என்ன ஆக்கான், பைத்தியம் பிடிக்க வச்சிரும். திரும்பவும் சொல்கிறேன், நிச்சயமாக இருக்குது பாவ புண்ணியம். உன்னை நீ சிறப்பாக வச்சுக்கலன்னா நீ யார் தான்? பாவம் செஞ்சவன் தான். பாவ புண்ணியம்லாம் இல்லைன்னுலாம் சொல்லாத, இருக்குது. புரியுதா? அசிங்கமாக பிறந்ததுனாலையோ கீழே பிறந்ததுனாலையோ நீ தப்பு கிடையாது. அசிங்கமாக பிறந்தா நீ அழகாக முடியும். கீழே பிறந்தா தான் வளர்ச்சி உண்டு. எல்லாம் ஊரா முட்டை சோறு தோன்றா நீ. அப்போ சோறு சாப்பிட்ற பெரியாளா, சொந்த சோறு சமைச்சு சாப்பிட்ற பெரியாளா? பழைய சோறுன்னு வாங்க. அதை அப்போ சோறு சாப்பிட்றதெல்லாம் என்ன தான்? பழைய சோறு தான். அப்பன் சோறு வானான்னு ஓரங்கட்டு புள்ள என்ன பண்ணான், அந்த புள்ள தான் அப்பனுக்கும் பிடிக்கும். உங்களில் யாருன்னா எப்படி சொல்லுங்கள், நீங்களே எப்படி உங்களை விட உங்கள் புள்ள நல்லா இருக்கணுமா, நீங்கள் கொடுக்குறது தான் வாழ்ந்துணுங்கணுமா? சம்பாஷம் வந்து கொடுத்தா சந்தோஷப்படுவீங்களா, உங்கள் சம்பாதித்தில் வாழ்ந்தால் சந்தோஷப்படுவீங்களா? ரொம்ப அதெல்லாம் உங்களை நீங்களே சரியாக வச்சுக்க பாருங்கள். ரொம்பண்ணா அதுக்குன்ட்டு அப்பா சோறு சாப்பிடாமலாம் இருக்காதீங்க. ஆமாம், அப்பா சோறுலாம் எடுத்து போய் யாருன்னா கூத்து விட்டு, அதுவும் மோசம். நான் ஒன்று ஐயா இப்படி சொல்கிறேன், இது கற்றுக்கிறது இப்படி கற்றுக்கிறது. இப்போ நம்ம வந்து வர மேலே ஏறி பேசிட்டோமா, அப்பா சோறு சாப்பிடாதுன்னு அப்பா சோத்தெல்லாம் எனக்கு வேணாடான்னு, அது இன்னும் லூஸு. எடுத்து போய் எங்கன்னா ஆசிரமத்தில் கொடுத்துட போகிறீங்க. அப்பா சோறுலாம் அனுபவிங்க. அப்போ தான் உங்களை உருவாக்கணும். அப்பா சோறுலாம் அனுபவிங்க, உதவியாக இருந்துருங்க, வேலையை செஞ்சுருங்க. அப்பா சாப்பாடு எடுத்துக்கிற மாதிரி அப்பாவோட பெருசாக அதோட சிறப்பாக வாழ்ந்து காமிச்சிருங்க. அப்படி தானே? புலிக்குட்டி, புலி 8 அடினா புலிக்குட்டி 16 அடி, அப்படி தானே? பெருசாக வாழ்ந்து காட்டுங்க, இன்னும் சிறப்பாக இருங்க, ஏதோ ஒரு சந்தர்ப்பமாக ஆக்கிங்க. அப்படி தானே? ஆன்மீகம்னா கூட அப்படி தான். அடுத்த கட்ட வளர்ச்சி எடுக்கணும், பின்னாடி எடுத்துன்னு போகக்கூடாது. ஆன்மீகத்தை எப்படி எடுத்துன்னு போகணும்? எல்லாத்தையும் அறிவியல் எப்படி மேல் நோக்கி போயினுக்குதோ அதே மாதிரி ஆன்மீகமாக என்ன பண்ணுங்கன்னா டெவலப்மெண்ட் ஆகணும். டெவலப்மெண்ட் தான் எப்பவுமே. இளைஞர்கள்லாம் எதை எதிர்பார்க்குறாங்க? டெவலப்மெண்ட்டு தான். புரியுதா? ஆன்மீகத்தை டெவலப் பண்ணுறதுன்னு என்ன பண்ணுறது? இந்த மாதிரி கேனகருக்கிட்டே கொடுக்குறது. ஆன்மீகம் அடுத்த கட்டம்னா, ஆன்மீகம்னாக்கா மதம் கடந்து சிந்திக்கிறது தான் ஆன்மீகம். இனிமேற்பட்டு ஒரு வட்டம் போட்டு சிந்திக்கிறது ஒன்றும் வாழ்க்கை இல்லை. என்னைக்கோ சிந்திச்சுட்டு போயிட்டுக்கிறான் சித்தர் பெருமக்கள். இதில் வர திருமுறை வர எடுத்து போய் வச்சுக்கிறது. திருவருட்பாவும் சிவாகமமும் ஒன்றும் கிடையாது. புரியுதா? எல்லாம் முக்கிய லைனில் அப்படியே லைனில் விடும்போது லைனில் விட்டுருது கூட சேர்ந்து. ஆமாம், லைன்னா சொல்லணும் வரும்போது கூட சேர்ந்து யாருன்னா சேர்த்து விட்டுருது. இதை விடும்போதே கூட சேர்ந்து விட்டுறாங்களே, அதுமாரி இந்த வடை சுடும்போதே மூக்கும் சிந்தி விட்டுற மாதிரி. ஐயோ, கேவலமான ஒன்றுங்க. ஆன்மீகன்ற பேரில் அசிங்கமானவங்களாம் வந்துக்கிறானுங்க. வாழ்க்கை வெண்டைக்கான்னு 2 பொண்டாட்டி கட்டின்னு புள்ள இல்லைனா கூட மகான்னு சொல்லு. ஆமாம், அவர் வேறு அவரு மகரிஷின்னு வர சொல்லு. ஒரு மயிருக்கும் அது ரிஷி மகரிஷி ஆகிட்டார். என்னடா
யாரை பார்த்து ஏமாத்திக்கிறீங்க? அங்கங்கே கோயிலை கட்டு, அது சாதாரண கோயிலுன்னு சொல்லு, அது அறிவு திருக்கோயிலுன்னு சொல்லு. என்ன நினச்சிக்கிறீங்க? முட்டை சாப்பிடாத, கறி சாப்பிடாத. என்னடா முட்டை தூக்கி தானடா வந்த நாயை. உங்கள் அம்மா முட்டை ஓடிச்சு தானடா நீ புள்ளைய வான. முட்டை சாப்பிடாத. முட்டை தானடா புள்ளைய வெளியே வந்துக்கிற புறம்போக்கு. அது கூட தெரியல உனக்கெல்லாம் அறிவுக்குதா கேடா உனக்குன்னு கேட்குறேன். கடவுள் இல்லைன்னு ஒரு பக்கம் உட்காந்து பார்த்துக்கிறான். கடவுள் இருக்குதுன்னு சொல்கிறவங்க என்ன நான் சொன்னேன். இவ்வளோ அசிங்க பற்றி வச்சுக்கிறேன். டென்ஷன் ஆகி அவன் பேசிக்கிறான். சேனல் நிறைய கடவுள் இல்லைன்ற சேனல்கள்லாம் இதான் ஒரு சாக்குன்ட்டு. பரம்பொருள் ஃபவுண்டேஷனை புரியுதா? ஆல்மா கடவுள் இருக்குது, வாழ்க்கை இருக்குதுன்னு நினச்சிங்கிறவங்களாம் என்ன ஆவாங்க? எல்லா சாமியார் பையனை வித்தாம்பழுகுது அப்படின்ட்டு. எவ்வளோ பெரிய மோசமாக இருந்தாலும் கடவுளை அது சோதிச்சிட்டாரு அப்படின்ட்டு கூட திரும்ப போகிறவனும் இருப்பான். ஆமாம், 500 ரூபாய்க்கு ஆன்மீகன்னா போய் உட்காந்து பண்ணுங்க. மேட்ரு இவ்வளோ தான். 500 ரூபாய் சார்னா என்ன பண்ணுவாங்க? 10 ரூபாய்னா வாங்கிட்டு வந்துடுது. இங்கே விலை எவ்வளோ ஆன்மீகம், அங்கே பெரிய குத்த பெனால் குடிச்சிட்டு வந்துடுவேன்றது. கவனமாக இருக்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.